ஹாய் வாங்க சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 போல் எடுத்துருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வதக்கிட்டு வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் எங்கிட்ட இந்த காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாமே சேர்த்துட்டேங்க. சேர்த்து நல்லா வதங்கினோன்னே நான் ஆச்சி சாம்பார் பொடி தான் எடுத்துருந்தேங்க. ஆச்சி சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டிருந்தேங்க, 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருந்தேங்க. அதையும் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடிடுங்க. மூடிட்டு ஒரே 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடிங்க. மேலே கொஞ்சம் நெய் விட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பாய்.